கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என்னை அனுப்பினவர் என்னோடே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே விடவில்லை என்றார். எருசலேம் தேவாலயத்திலே இயேசு உபதேசம் பண்ணினார். தர்மப்பெட்டி எண்டையிலே நின்று அநேகம் காரியங்களை குறித்து பேசினார். அவர் பாடுபடுவதற்கான சமயம் இன்னும் வராததினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. இயேசு, நான் போகிறேன், நான் போன பின்பு நீங்கள் என்னை தேடி தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நான் போகிற இடத்துக்கும் உங்களால் வர முடியாது என்றார். அதற்கு யூத ஜனங்களும் பரிசேயரும், நான் போகிற இடத்துக்கு உங்களால் வர முடியாது என்கிறானே, தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்வானோ என்றார்கள். அதற்கு இயேசு, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து மண்ணினால் உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. பிதாவே பரலோகத்திலிருந்து என்னை அனுப்பினார் என்றார். அதனால்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் பாவங்களிலே அக்கிரமங்களிலே சாவீர்கள் என்று. நான் தான் பாவங்களை மன்னிக்கிறவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். இயேசு இஸ்ரேல் மக்களோடு கூடவே இருந்தும் கூட அவர் என்ன வார்த்தைகளை கூறினாலும் அதற்கு எதிர்ப்பதமாகவே இயேசுவிடம் பேசுகிறார்கள். உலக ஆதாயத்தை மனதிலே கொண்டு இவர் உலகத்திற்கு வந்து எல்லா மக்களையும் தன்னோடு இழுத்து கொண்டார். மக்கள் எங்கள் மீது வைத்துள்ள மரியாதை போய்விட்டது என்கிற பொறாமையினாலே இயேசுவை அவர்கள் விசுவாசியாமல் இருக்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். அவர்கள் இயேசுவை பார்த்து, நீர் யார் என்றார்கள். நான் ஆதி முதலாக உங்களிடத்தில் சொல்லி இருக்கிறபடி இயேசு கிறிஸ்து தான், மேசியா தான் என்றார். உங்களை குறித்து நியாயம் தீர்க்க அநேக காரியங்கள் எனக்கு உண்டு. என்னை அனுப்பிய பிதா சத்தியமுள்ளவர், உண்மையுள்ளவர். ஆகையால் அவரே உங்களை நியாயம் தீர்க்கட்டும் என்றார். அப்பொழுதும் அவர்கள் பிதாவை குறித்து தான் சொல்லுகிறார் என்பதை அறிய மனமற்றவர்களாய் இருந்தார்கள். நீங்கள் என்னை சிலுவையில் அறைந்த பின்பு நானே மேசியா என்றும் நான் என் இஷ்டப்படி ஒன்றும் இந்த உலகத்தில் செய்யவில்லை என்றும் அறிவீர்கள் என்றார். என்னை அனுப்பின பிதா என்னோடு கூட இருக்கிறார். நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை சித்தமானவைகளையே செய்கிறபடியால் அவர் என்னை ஒரு நாளும் தனியாக விடமாட்டார். எப்பொழுதும் என் அருகிலேயே இருக்கிறார். ஆகவே நான் என் பிதா எனக்கு போதனை செய்தபடியே நான் செய்கிறேன். உங்களுக்கு உபதேசத்தின் மூலமாகவும் சொல்லுகிறேன். ஆகவே என் பிதாவும் நானும் ஒருமித்து இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று இயேசு கூறினார். இப்படித்தான் ஒரு பெற்றோருக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். மூத்தவன் சாப்பிடுவதற்கு மட்டும் வீட்டுக்கு வருவான். மற்ற நேரங்களிலெல்லாம் நண்பர்களோடு சேர்ந்து கிரிக்கெட் விளையாட, அரட்டை அடிப்பது, யாரிடமும் வீம்பு பேசுவது, இப்படியே நேரத்தை கழிப்பான். 2வது மகன் ஒழுங்காக காலேஜ் சென்று நன்றாக படிப்பான். அப்பா அம்மாவுக்கு வேண்டிய உதவிகளையும் செய்து கடைகளுக்கு போய் சாமான் வாங்கி கொடுப்பது என்று பெற்றோருக்கு ஏற்றதை செய்வான். பெற்றோருக்கு ஒரே கவலை, இவனைப் போல அவனும் நம் வீட்டில் இருந்து அவனும் நன்றாக படித்து நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று இருவரும் ஆவலாய் ஏங்கி நின்றனர். அருகிலுள்ள மக்கள் இவர்களிடம் கேட்டார்கள், உங்கள் மூத்த மகன் வீட்டிற்கு வருவதே இல்லையா? எங்கே இருக்கிறான்? என்ன செய்கிறான் என்று. பெற்றோருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரு நாள் மூத்த மகன் சாப்பிட வந்தான். தம்பியும் பெற்றோரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். அம்மாவுக்கு சமையல் கட்டிலே வேலை செய்து கொண்டிருந்தான். சந்தோஷமாக இருந்தார்கள். இதை பார்த்த மூத்த மகன் பெற்றோரிடம் கேட்டான், தம்பியை மட்டும்தான் உங்களுக்கு பிடித்திருக்கிறது, என்னை பிடிக்கவில்லை என்றார். அதற்கு பெற்றோர், மகனே, உன்னை எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். தம்பி எங்களுக்கு இஷ்டமானதை செய்து கொண்டு அவனும் படித்து கொண்டு வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்வதிலே கவனமாக இருக்கிறபடியால் அவன் எங்களோடே கூட இருக்கிறான். நீயும் அப்படி செய்தால் எங்களோடு கூடவே இருக்கலாம் அல்லவா என்றார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் நம் ஆண்டவரோடு எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம்.
நாம் எப்போதும் ஆண்டவருக்கு பிரியமானதை, சித்தமானதை அவருடைய வசனத்தின்படி செய்தால், ஆண்டவர் நமக்கு போதித்த போதனையை நன்றாக கேட்டு அதன்படி செய்தால், நம் ஒவ்வொரு நிமிடமும் அவரோடு கூட நாம் இருப்போம். அவர் நம்மோடு கூட இருப்பார். அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு யாரெல்லாம் ஆவலோடு இருக்கிறோமோ அவர்கள் எல்லாரும் இயேசுவை தன் உள்ளத்திலே சுமந்து கொண்டு அவருக்கு பிரியமானவைகளை செய்வோம். அவர் நம்மோடு கூட இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்போது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் உமக்கு பிரியமானதை, உமக்கு சித்தமானதை செய்து, நீர் போதித்தபடியே செய்து, என்றென்றைக்கு உம்மோடு வாழ, நீர் அவர்களோடு வாழ இருக்க அருள் புரியும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.